இன்னைக்கு நம்ம ரொம்ப நாளாக வாங்க நினச்சிருந்த ப்ராடக்ட் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஓப்பன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போமா? ஆக்சுவலாக இது ஒரு ஃபிஷிங் சில்லிங் ஷாட்டுங்க. ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹேண்ட் கிரிப் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாகுபலி படத்தில் வர கவசம் மாதிரி ஒரு சில சேஃப்டி பொருள்லாம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 3 ரப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா 3 ஏரோ வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்க்கறதுக்குமே நல்லா ஷார்ப்பாக வந்துருக்கு. என்ன ஷார்ப்பு போட்டா பிளாப்பல மாதிரி பழக்கம் போட்டிருக்கேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரீல் வந்து கொடுத்துருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா நரம்பு வந்துருது. ஓகே, இப்போ இந்த க்ளவுஸை எப்படி நம்ம மாட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 2 விரல் மாட்டுறதுக்கான ஒரு இடம் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம விரலை மாட்டிட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு பெல்ட் மாதிரி இருக்குது. அதை போட்டு நம்ம லாக் பண்ணிக்க வேண்டியதான். இது வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரோ வந்து நம்ம கையில் குத்தாமல் இருக்கிறதுக்காக தான். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் பிளேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை நம்ம கையில் மாட்டுறதுக்கு முன்னாடி அதில் ஒரு ஸ்க்ரூ வந்துருக்கு. அதை லூஸ் பண்ணி கழட்டி எடுத்துப்போம். இப்போ நமக்கு கொடுத்துருக்க அந்த ரீல பார்த்தீங்கன்னா இந்த வார்க்குள்ளே வந்து சொருவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் அந்த ஸ்க்ரூவை போட்டு நம்ம டைட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இதை நான் எப்படி கையில் மாட்டியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ரப்பர் வார பார்த்தீங்கன்னா நான் அந்த ஹேண்ட் கிரிப்ல மாட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த ஏரோவை பார்த்தீங்கன்னா அந்த ரீல்லேருந்து வர நரம்பு கூட கட்டி வச்சிருக்கேன். இப்போ அந்த ஏரோவை நம்ம பயன் பண்ணும்போது அந்த ஏரோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். மேலே இங்கேயும் ஏற்ற இறக்கமாக வச்சு விடக்கூடாது. நம்ம கையை கிளிக்க வந்து வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க யாரும் வாங்கி ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஆபத்தானது. நம்ம கையை வந்து குத்தி கிளிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து சின்ன பசங்க யாரும் வாங்கி ட்ரை பண்ணாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் குளம்லாம் இல்லை, குளம் இருக்குது பட் மீன் இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்ட் டப்பா வந்து வச்சுருக்கேன். இப்போ இதை தான் வந்து நம்ம அடித்து பார்க்க போகிறோம். நம்ம சில்லிங் ஷாட் வந்து எந்தளவுக்கு அடிக்குதுன்னு வந்து பார்ப்போம். இன்னும் பயிற்சி வேண்டுமோ? இப்போ அடுத்த ரவுண்டு வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். வேறு லெவலு. எங்கேயே பறந்து போகுதுங்க. கரெக்டாக வந்து டயர் கட்டை வந்து ஹிட் பண்ணது. கொஞ்சம் ட்ரைனிங் வேணும் போல். இப்போ கொஞ்சம் நேரம் நான் ட்ரைனிங் ஆனதுக்கப்புறம் இந்த வாட்டர் கேனை வந்து அடிச்சு பார்த்தேன். அந்த வாட்டர் கேனை பொத்துட்டு அந்த சைடு வந்துருச்சுங்க. இப்போ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா லிங்க் கமெண்ட் பண்ணுங்கள், நானே சென்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா வியூ ப்ராடக்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.